கண்களை மூடுவோம், செவிப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவனுடன். கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர், ஓசன்னா ராஜ ராஜனே. மறுபடி சொல்லலாமா? தேவனை நாம ராஜராஜனை நாம் இன்றைக்கு வரவேற்கிறோம். அவர் ராஜாவாய் இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்கிறார். நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். இந்த ராஜாவை அந்த நாட்களிலே ஓசன்னா என்று பாடின வரவேற்ற இந்த நாளை நாம் நினைவு கூறி, இந்த நாம் இன்றைக்கு இந்த ராஜாவை நாம உயர்த்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர், ஓசன்னா ராஜராஜனே. எல்லாம் இங்கிலீஷ்ல ஓசன்னா 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 in the மகிமை செலுத்த உமக்கு கனத்தை கொடுக்க ஆண்டவரே நாங்கள் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோமாப்பா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீர் ராஜனாய் ஆண்டவரே எருசலேமுக்குள்ளே நீர் நுழைந்தீர் ஆண்டவரே.
நீ ராஜா, பேர் பெற்ற ராஜா என்ற ஆண்டவரே அந்த நாளிலே நீங்கள் அந்த இடத்தில் வெளிப்படுத்தினீர் ஆண்டவா. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்கும்படியாக ஆண்டவரை நீர் அந்த நாளிலே நீர் செய்தீர். நீர்தான் ராஜா என்ற ஆண்டவர் இன்னும் அநேக உலக மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும் அப்பா. உங்களுடைய ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும் அப்பா. எங்க மத்தியில் ஆண்டவரே நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய நாம் மயப்படட்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே நீங்க துரிதமாக நீங்க கொண்டு வாங்கப்பா. நாங்கள் எது செய்தாலும் உங்களுடைய நாம் மாத்திரமாயும் பறிக்கிறது செய்யுங்க. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பு ஆண்டவரே உங்கள் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, we lift up your name with a heart full of praise. We exalt you, O Lord our God. Hosanna in the highest. எல்லா கரங்களை தட்டி ஹோசன்னா கொஞ்சம் வேகமா. Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. We exalt you, O Lord our God. Hosanna in the highest. சேனையதிபன் நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையும். அவர் ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். அவர் நமக்கு ஜெயமாக நடத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு வெற்றி பெற்ற தெய்வம் தான் நாம் இன்னைக்கு ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ தோத்து போன ஆண்டவரை அல்ல, மரணத்தையே ஜெயித்த ஆண்டவரை தான் நாம் ஆராதனை பண்ணி வந்திருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாம் ஜோர கரங்களை தட்டுங்களே சந்தோஷமாக. நான் நம்முடைய ஜெய கிறிஸ்து முன்னே அவர் செல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனையதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கணமும் மகிமையுமே. எல்லா கரங்களை தட்டி சேனையதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கணமும் மகிமையுமே. அற்புதமே தன்னன்பனுக்கே அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக
அல்லேலூயா. ஜோர கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடினால தான், அவர் ராஜாவாக இந்த இடத்தில் வந்திருக்கிறபடினால தான் இந்த நாளிலே நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஹோசன்னா, ஹோசன்னா பாடுவோம். ஹோசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஹோசன்னா. பழைய பாடல் தெரிஞ்சவங்களெல்லாம் கரங்களை தட்டி பாடுங்க. தெரியாதவங்க வெறும் கரங்களை தட்டி. சரிங்களா? யாரும் சும்மா இருக்கக்கூடாது. வாயும் கையும் அசைனும். இல்லை தெரியலன்னா வெறும் கையாச்சும் அசைங்க. அல்லேலூயா. ஹோசன்னா என்று சொல்லி அன்னைக்கு ஜனங்களெல்லாம் அவர்கள் என்ன பண்ணார்கள்? குறித்தோலை கையில் எடுத்து தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கழட்டி என்ன பண்ணாருங்க? ராஜா வருகிறார் என்று சொல்லி எல்லாம் அந்த இதில் போட்டாங்க. அவர் வருகிற இடத்துல ಅಲ್ವಾ? ಹೊಸನ್ನ ಅಂತ ಹಾಡು ಹಾಡಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ಗಿರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿದ್ರು? ஆடிச்சு. அதனால தான் உங்களுக்கெல்லாம் வச்சுருக்குது, சேரில் வச்சுருக்கு, எல்லாம் கையில் எடுத்து நம்ம என்னது ஒசன்னா பாடுவோம். இன்னைக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார் என்கிற ஞாபகத்துக்கு தான் இது, இல்லைங்களா? யாரோ செஞ்சாங்கன்னு இல்லை, அன்னைக்கும் ராஜா, இன்னைக்கும் அவர் ராஜா தான். அல்லேலூயா. ಅವತ್ತು ರಾಜ, ಇವತ್ತು ಆತನ ರಾಜನೇ. அல்லேலூயா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தின் மைந்தனுக்கு ஹோசன்னா, ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஹோசன்னா, முன்னும் பின்னும் சாலேமில் நகரம் தின்ன பாலனா, முன்னும் பின்னும் சாலேமில் நகரம் பாடினா, அன்று போல இன்று நாமும் பாடுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே,
வெறும் ராஜாவாக அவர் வரல, அவர் நம்மை அவர் என்ன பண்ணாராம், எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும் போதும் நம்மை அவர் தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? அவர் அழகை பார்த்தோ, பணத்தை பார்த்தோ, அந்தஸ்தோ பார்த்தோ இல்லை, இவங்க ரொம்ப உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளலை இல்லைங்களா? ತಾನೆ ನಾವು ಸುಂದರವಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ದೇವ್ರು ನೋಡಲಿಲ್ಲ. ಇಲ್ಲ ನಮ್ಮ ಹತ್ರ ತುಂಬ ಆಸ್ತಿ ಇದೆ, ಅದರಿಂದ ಇವ್ರನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು, ತನ್ನ மகனாகோ மகளாகோ ஆர்ஸ்கொள்ளில்ல இல்லைங்களா? ஆனாலும் தேவன் அவர் நம்மை ஒரு விசேஷமான ஜனங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா! நாம் ஏன் விசேஷம் என்றால், நாம் செல்லும் இடமெல்லாம் அவர் நம்ம கூட வருகிறார். அல்லேலூயா! அன்றைக்கு வந்த தேவன் இன்றைக்கும் அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மை பிரசன்ஸ் வில் கோ வித் யூ. நம்ம எங்கே போனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற, நம்ம ஒரு விசேஷமான ஜனங்கள் இல்லைங்களா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினமும் யோசிப்பேன் இல்லைங்களா? அந்த பாடலை எல்லாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எல்லாம் மறுபடியும் சொல்லலாம். தேவம் தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர்.
என்னேசர் என்னோடுண்டே. ஆமாண்டவரே, ஆராவின் நீரை சேராத மாற்றும் என்னேசர் என்னோடுண்டே. எல்லாம் எடுத்து நின்று ஜீவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். ஜீவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். எல்லா கரங்களை தட்டி தேவனே, நாம் விசேஷமான ஜனம். எவ்வளவு சந்தோஷமான செய்தி இல்லைங்களா? ನಾವು ವಿಶೇಷವಾದ ಜನರು. ಎಷ್ಟೊಂದು ಅದ್ಭುತವಾದ ಜನರಂದ್ರೆ ನಾವು. ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇವಾಗಲೂ ಇರೋನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஜனங்கள் நாம் என்றால் அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். நம்ம எதையும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம சிங்கம் வந்தாலும் சரி, இல்லை சிறைசாளி வந்தாலும் சரி, பெருங்காற்றும் வந்தாலும் சரி, நாம் பயப்பட தேவையே இல்லை, இல்லைங்களா? ஹல்லேலூயா. அவருடைய நாமம் உயர்த்தினா போதும், எல்லாமே நடந்து போகும். அவருடைய நாமம் நம்ம உயர்த்தும் போது பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கும். எல்லாம் ஒரு நிமிஷம் இந்த பெரிய தேவனை எல்லாம் வாய தந்து நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே
எல்லா சிறுசாலைகள் அது மடைவாகும். அவருடைய நாமத்தில் வியாதிகள் ஓடும். அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. மறுபடியும் அவர் நாமே அவர் நாமமே மதுரமே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம். வெற்றி கழகங்கள் அந்த ராஜாதி ராஜனை விடுதலை கொடுக்கிறது. நீங்கள் வெற்றி கழகங்கள் உயர்த்தி இயேசு நாமம் இயேசு நாமம் ரிமஷலபதி ரூபா சீமகலபதி இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துவாது. அற்புதங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துவது அதிசயம். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. ரிமஷ்கபரதில ஓவரிகா ஓஸ்ததிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆமாண்டவரே, எல்லா விதமான சாபங்கள் நீங்கி போனது உம்முடைய நாமத்தினால. ஹல்லேலூயா. நீர் வெற்றி பவனி அன்றைக்கு சென்றீர். அந்த வெற்றி இன்றைக்கும் நமக்கு அது நிச்சயம்தான். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி தேவனே ஆண்டவரே துதிக்கிறோம். அரிவஷாலா அதிரபலா ஓ ரிமரிரமா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே இயேசுவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. மணிகலலமா. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே.
இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக கெட்சி ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. மகா இருக்கும் கிருபையும் உள்ள எங்கள் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற கர்த்தாவே, நல்ல மன்னாவை கர்த்தாவே ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஊழியரை மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய மாம்சம் கர்த்தாவே வெளிப்படாதபடி கர்த்தாவே ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே, உம் மகனின் வார்த்தை கர்த்தாவே நீர் போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்களுக்கு ஏற்ற கர்த்தாவே நீர் மன்னாவை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தாவே ஆவியானவர் கர்த்தாவே எங்களை ஆமென். ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஆமென். ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒரு விஷயம் மாத்திரம் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உமது சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் ஹல்லேலூயா. துவக்கம் முதல் கர்த்தாவே முடிவு பரியந்தம் ஆண்டவரே நிறைய பொறுப்பேற்றுக் ஸ்தோத்திரம் கொள்ளுங்கள். கர்த்தாவே. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. 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 உட்காரும். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் ஜசந்தா சிஸ்டர் வீட்டில் இருக்கும். நாம் 7:30 மணிக்கெல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு நாம் செல்லலாம். இன்னும் சீக்கிரம் வரணுங்களா? சரி. அப்படி ஓ சரி. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்துடலாம். நான் ಬೇಗ ಬಂದ್ಬಿಡೋಣ. ಏನು ಸಿಸ್ಟರ್, ಫುಲ್ ಬ್ಯುಸಿ ಆಗೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಇಲ್ವಾ? ஓகே. நாளைக்கு 7 மணி அளவில் நாம் சிஸ்டர் வீட்டுக்கு நாம் போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க வேதா பிரதர். இன்னும் சீக்கிரம் வரணுமா? இன்னும் சீக்கிரம்னா எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வரணுமே. நாளைக்கு இன்னும் சீக்கிரம் வரணுங்களா? 5 மணி 7 மணிக்கு புறப்பட்டு போயிடுவாடிங்களா? ஓ, 7 மணிக்கு புறப்பட்டு போகிறதுன்னா அப்போ நம்ம எத்தனை? சரி, 6 மணிக்கு.
6 மணிக்கு தொடங்கலாம். அப்புறம் அவங்க போகிறவங்க போயிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் லேட்டாக வந்தாலும் அங்கே லேட்டஸ்ட்டாக வந்துடுங்க. எப்படி என்னால் வந்துடுங்க. ஐயோ சீக்கிரம் போயிட்டாங்களேன்னு நீங்கள் இது வராமல் இருந்துடாதீங்க. வாங்க. தொடங்கிறது நம்ம நேரமே தொடங்கினாலும் நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆராதனை செய்துட்டு நாம் வேணால் நம்ம கொஞ்சம் லேட்டாக முடிக்கலாம். ஆனால் தொடங்கிறது மாத்திரம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம தொடங்கிடலாம். சரிங்களா? அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை என்னது வெள்ளிக்கிழமை சொல்லுங்களேன், கொஞ்சம் ஜோராக சொல்லுங்கள். எஸ், அப்போ குட் ஃப்ரைடேக்கு நமக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை 9லேருந்து 10:30 மணி வரைக்கும். அதனால் குட் ஃப்ரைடேவும் நம்ம சீக்கிரம் தான் முடிச்சிருவோம். அதனால் நேரமே வந்துருங்க. இன்றைக்கி வந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரமே வந்துட்டிங்கன்னா இன்னும் நேரமே நம்ம முடிக்கலாம். அதனால் குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலருக்கெல்லாம் வேலை இருக்கும். அதனால் பர்மிஷன் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்க சீக்கிரம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு செல்லலாம். செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் போல் உபவாச ஜெபம் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் இந்த இடத்துல ஆராதனை இருக்கிறபடினாலே உபவாசம் ஜெபம் இருக்காது. நீங்கள் உபவாசத்தோடு வந்தால் கூட அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய இது உங்களுக்கு எப்படி இது இருக்கோ அது போல் நீங்கள் வாங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை எப்பொழுதும் போல் நம்ம தொடங்கிறது 9 மணிக்கு இருக்கும். ஆனால் முடிக்கிறது எப்போன்னு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல பலத்தோடு வாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு கறியெல்லாம் வாங்கி வச்சுட்டு வாங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சேன்னு அப்புறம் நினச்சிட்டு இருக்காதீங்க, இல்லைங்களா? அதனால் என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் நம்ம ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடிட்டு பின்பு நம்ம மெதுவாக போய் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடலாம். ஈஸ்டர் அன்னைக்கு சண்டே கிளாஸ் இருக்காது. அதனால் நம்ம திரும்ப போயிட்டு 7 மணிக்கு தான் நம்ம வருவோம், சண்டே கிளாஸ் இல்லாததுனால. அதனால் நீங்கள் பயந்துக்காதீங்க. நீங்கள் வாங்கி வைக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குது இல்லைங்களா? எப்பொழுதும் பழசையே வச்சுட்டு இருந்தால் எப்படி? ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கி உள்ளே வச்சுருங்க. இல்லை செஞ்சுட்டே வச்சுட்டு வந்தால் கூட சரி. நம்ம 9 மணிக்கு தொடங்கி நம்ம தேவனுடைய, ஏனென்றால் ஈஸ்டர் தான் நமக்கு என்னது பெரிய பண்டிகை. கிறிஸ்மஸுக்கு விட பெரிய பண்டிகை எது தான்? ஈஸ்டர், இல்லைங்களா? உலகத்திலேயே நடக்காதது ஒன்று நடந்ததுன்னா அது ஈஸ்டர் தான். உயிரோடு எழுந்தவன் தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஈஸ்டர் பண்டிகை நாள் தான். அதனால தான் நீங்கள் எல்லாரும் இப்படி வேணாலும் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். எங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழைத்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நாங்களும் வந்து சாப்பிட்ருவோம். அழைக்காட்டி நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் அழைச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஆமாம். அதனால் நீங்கள் யோசிச்சுட்டு நிதானமாக முடிவெடுங்க. சரி, இன்றைக்கு சாயங்காலம் சண்டே கிளாஸ் 5:15 இருக்கும். பின்பு 7 மணிக்கு 2வது ஆராதனை இருக்கும். நேரம் இருந்தால் நீங்களும் 2வது ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் கன்னட பாடலை பாடும்போது தேவனுக்கு மைய ಕಾಣಿಕೆ என்ற ಸಮಭಾಗத்தையும் நாம் செலுத்துவோம். ನಾವು ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಎನ್ನುವ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ನಾವು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಕಾಣಿಕೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸೋಣ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ
request Radha Aunty to pray for the offering and the word of the Lord. Praise the Lord. Thank you, Jesus. കർത്താവെ, അധികാലെ അടിയങ്ങളെ എല്ലാവരെയും അങ്ങയുടെ സാന്നിധ്യത്തിൽ നിറച്ചിരിക്കുന്നതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. അങ്ങയുടെ സ്പിരിറ്റ് കർത്താവെ, അങ്ങയുടെ സാമീപ്യം അടിയങ്ങളുടെ ഓരോരുത്തർക്കും ഉണ്ടായിരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോടെ അങ്ങേക്ക് സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. ദൈവമേ, ഈ ഹോസന്ന പാടി ആഘോഷിച്ച് കർത്താവെ അങ്ങേ വാഴ്ത്തി സ്തുതിക്കുവാൻ അടിയങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും തന്ന ഈ നല്ല സമയത്തെ ഓർത്ത് അടിയൻ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. അങ്ങയുടെ കൃപ, ശുദ്ധ കൃപ അല്ലാതെ ഒന്നുമല്ല അടിയങ്ങളെ ഓരോരുത്തരെയും ഇവിടെ ചേർത്ത് കൊണ്ടുവന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ആ കൃപ എപ്പോഴും അടിയങ്ങളുടെ മേലുണ്ടായിരിക്കുന്നതിനായിട്ടും അടിയൻ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും അങ്ങ് ആശീർവദിച്ച് അനുഗ്രഹിച്ച് അവരുടെ എല്ലാ കാര്യങ്ങളും കർത്താവെ അങ്ങ് നടത്തി കൊടുത്തിരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. മനസ്സിലെ ആഗ്രഹങ്ങളെല്ലാം അങ്ങ് പൂർത്തീകരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. സ്തോത്രം കർത്താവെ. അങ്ങയ്ക്ക് നൽകിയിരിക്കുന്ന ചെറുതും വലുതുമായിട്ടുള്ള ഈ ഓഫറിങ് ടൈത്ത് ഇവയെല്ലാം കർത്താവെ അങ്ങ് അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കണമപ്പാ. അനേകർ കർത്താവെ കഷ്ടപ്പെടുന്ന അവരവരുടെ കയ്യിൽ സ്ഥിതി അനുസരിച്ചല്ല ആ കർത്താവെ തന്നിരിക്കുന്നത്. എങ്കിലും അങ്ങ് ഓരോരുത്തരെയും ദൈവമേ അങ്ങയുടെ സ്വർഗവാതിൽ തുറന്ന് ധാരാളമായി ഓരോ മക്കളെ അനുഗ്രഹിക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. അങ്ങ് അനുഗ്രഹിച്ചാൽ അത് ചേർത്ത് വെക്കുവാൻ പറ്റാത്ത സ്ഥലങ്ങൾ പോരാന്ന് ഞങ്ങൾ അറിയുന്നു കർത്താവെ. സ്തോത്രം. ദരിദ്രർക്കും അങ്ങ് വാരി വിതറി നൽകുന്നല്ലോ കർത്താവെ. ഓരോ മക്കളെയും കർത്താവ് അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കാനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. ഓരോരുത്തരുടെ സാമ്പത്തികം അനുസരിച്ച് കർത്താവെ അവർ നൽകിയിരിക്കുന്നു. എന്നാൽ അങ്ങയ്ക്ക് അസാധ്യമായിട്ടൊന്നുമില്ല. അങ്ങയുടെ കൃപയുടെ മഹാധനത്തിനൊത്തവണ്ണം നിങ്ങളുടെ ബുദ്ധിമുട്ടുകളൊക്കെയും ഞാൻ ക്രിസ്തു യേശുവിലൂടെ പൂർണ്ണമായി നീക്കം ചെയ്യുമെന്നുള്ള ദൈവവചനത്തെ ഓർത്ത് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. 10 മടങ്ങല്ല 100 മടങ്ങായിട്ട് തിരിച്ചു നൽകുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. ഓരോരുത്തരെയും കർത്താവെ അങ്ങയുടെ കരങ്ങളിൽ തരുന്നു കർത്താവെ. ബലവീനരായിട്ടുള്ളവർക്ക് ബലം പകർന്നു നൽകുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. പരീക്ഷ എഴുതി കാത്തിരിക്കുന്ന മക്കൾക്ക് വേണ്ടി വഴിയും പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവെ. കൂടി വന്നിരിക്കുന്ന സകലരെയും അങ്ങയുടെ തൃപ്പാദത്തിൽ തരുന്നു. പ്രത്യേകിച്ചും ചെറുമക്കളെ അങ്ങ് ധാരാളമായിട്ടും അനുഗ്രഹിക്കണം. അവർക്ക് നല്ല ജ്ഞാനം നൽകണമപ്പ. രോഗങ്ങളൊന്നും വരാതെ കാത്തുകൊള്ളുന്ന കൃപയ്ക്കായിട്ട് രോഗികളായിട്ട് ഉള്ളവർക്ക് പരിപൂർണ സൗഖ്യം നൽകി അങ്ങ് യഹോവ റാഫയല്ലോ അപ്പ. അങ്ങയുടെ തിരുവചനത്താൽ സൗഖ്യം നൽകി ആരോഗ്യം നൽകി വിടുവിച്ചിരിക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. കൂടി വന്ന സകലരെയും ഒരിക്കൽ കൂടി അങ്ങയുടെ പാദങ്ങളിൽ സമർപ്പിക്കുന്നപ്പാ. സ്തോത്രം. അടിയങ്ങളെ ഓരോരുത്തരെ അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിച്ച് ഇരിക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. മകനിലൂടെ കേൾക്കാൻ പോകുന്ന ദൈവവചനത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നപ്പാ. സ്തോത്രം. സ്തോത്രമപ്പാ. 1000 പൊൻ വെള്ളി നാണ്യത്തിനേക്കാൾ എത്രയോ കർത്താവെ ശ്രേഷ്ഠമായിരിക്കുന്ന ദൈവവചനം ഓരോ മക്കളുടെയും ഹൃദയത്തിൽ അത് ആഴമായിരുന്നു കർത്താവെ. അത് പ്രതിഫലം തരുമാറ് അവരിൽ പ്രവർത്തിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. മകനെ അങ്ങ് മൂടി മറച്ചിരിക്കുന്ന കൃപയ്ക്കായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. അങ്ങയുടെ ദൈവമേ ഹോളി സ്പിരിറ്റ് ഇവിടെ ഉണ്ടായിരിക്കുന്നതിനായിട്ട് ഞങ്ങൾ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. വി ഫീൽ യുവർ പ്രസൻസ് ഹിയർ ലോർഡ്. താങ്ക് യു ജീസസ്. വൺസ് അഗൈൻ I give all thanks, glory, honor to you alone, Lord. In the mighty name of our Lord Jesus Christ. Amen. Amen. உட்காருவோம். கடந்த வாரம் சொன்னது போல இந்த வாரம் அங்கே நம்முடைய தலைமை சபையில் ஞானஸ்நானம் இருக்கிறபடினாலே நாங்கள் 10:30 மணிக்கெல்லாம் இந்த இடத்துல விடணும் என்ற ஒரு ஆசை தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பண்ண முடியாது, விட்டு விட முடியாது இல்லைங்களா? தேவன் பேசுகிற காரியங்களை நாம் கேட்டு நாம் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவோம். எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்து செல்லுவோம். சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் தான் நம்மை சீக்கிரம் வழி அனுப்பணும். சரி, ஓகே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாளே, நீரம்மை வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய்
நாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிந்தது, உலகம் எங்கும் தெரிந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அது என்னவென்றால் குறித்தோள் ஞாயிறு, பாம் சண்டே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அநேக சபையில் அநேக விதமான காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள் இல்லைங்களா? நாமும் கூட என்ன பண்ணோம், எல்லாம் வைத்து நம்மளும் டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு ராஜா அவர் வந்துட்டார், ராஜாவாய் வந்தார் என்று சொல்லிதான். இது தெரிந்தாலும் இதை நாம் மறுபடியும் இதை ஞாபகப்படுத்திக்கிறோம் என்றால் எப்படி நம்ம பர்த்டேவை ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி தான் இல்லையா? பிறந்த நாளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். நம்ம பிரியாணி பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருமே நம்ம பர்த்டே ஞாபகப்படுத்திக்கிறீங்களா இல்லைங்களா? ஏனென்றால் உலகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ಯಾಕಂದರೆ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಏನು ಕಾರ್ಯವು ಏನಾಯಿತು, ಅದು ನಡೆಯಿತು. ಅದು ಬಂದು ಏನು ಹೇಗೆ ನಡೆಯಿತು ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನು ನಾವು ಮತ್ತೊಮ್ಮೆ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಈ ದಿನದಲ್ಲಿ ஞாபகப்படுத்திக்கோತಾ ಇದ್ದೀವಿ. எல்லாத்துக்கும் தெரிந்திருந்தாலும் தெரிந்த வசனமாக இருந்தாலும் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து, இந்த குறித்தோள் ஞாயிறு ஆண்டவர் அவர் ராஜாவாய் இருந்தாலும் தேவனுடைய ஒரு 2 காரியத்தை அவர் வரும்போது கூட எப்படி வந்தார், அவர் எப்படி, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நாம் சுருக்கமாய் நாம் பார்த்து நம்ம ஜெபத்துக்கு நம்ம செல்லுவோம். இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் ಈ ಕಾರ್ಯವು ನಡೆಯೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೇ அநேக வருஷங்களுக்கு முன்பாகவே இப்படி ஒன்று நடக்கும் என்று சொல்லதான் அன்றைக்கு நடந்தது. இது ஏதோ ஒரு என்னது ஆகஸ்மிகவாகி, தமிழ் என்னது, தற்செயலாக நடந்த காரியமே இல்லை. ತಚ್ಚೈಲ ನಡೆದ ಕಾರ್ಯವೇ ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ನಡೆದಿದ್ದ ಕಾರ್ಯವಲ್ಲ. ದೇವರು ಬಂದಿದ್ದು அது ஏற்கனவே அது என்ன பண்ணியிருந்தது, அநேக வருஷங்களுக்கு முன்பாகவே இதை பற்றி சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் நம்ம வாசிப்போம். ஜெகேரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ಜೆಕೇರಿಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಯಾರು ಬೇಗ ಎತ್ತುತ್ತೀರೋ ಅವ್ರು ಓದಿ. ಹೌದು, ನಿನ್ನ ಅರಸನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಆತನು ನ್ಯಾಯವಂತನು, ಕತ್ತೆಯನ್ನು ಹೌದು ಪ್ರಾಯದ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಆತನು ಬರ್ತಾನೆ ಎಂದು ಅಂತ ಹೇಳಿ ಜೆಕೇರಿಯ ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಮುಂಚೆನೇ ದೇವರು ಬರೋದನ್ನು ಆತನು ಹೇಳಿದನು. ತಮಿಳು ವಾಸಿಪಂ ಮೈಕ್ ಎತ್ತಿ ಮೈಕ್. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமா, ஏறி வருகிறாய் இருக்கிறார். ರಾಜ ಎಂದು சொல்லும்போது ராஜா ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ நமக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு ராஜா என்று சொன்னாவே என்ன ஞாபகம் வரும்? போர் சேவர்கள் இருப்பார்கள். ராஜா ஒன்னா அவர் எது மேல வரணும், ஒன்னா குதிரை மேல வரணும், இல்லைன்னா என்னது ஆனை மேல வர வேண்டும். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ராஜா வருகிறார், நீ கெம்பீரி. ஆனால் அவர் எந்த குதிரையோ எந்த ஆணையோ அது மேல வரமாட்டார். அது யார் மேலையா? ஒரு கழுதை மேல வருகிறார்.
கேட்ட தீர்க்க தரிசனம் அன்றைக்கு கேட்ட ஜனங்கள் யோசிச்சு பார்த்தார்கள்னா இது பொய்யான தீர்க்க தரிசனம் என்று அவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள். ஏனென்றால் ராஜா வருகிறார், ஆனா ராஜா என்ன வரலையா, அவர் கம்பீரமாய் அவர் ஒரு சேனையோடு அவர் வருகிறார் என்று இந்த இடத்துல எழுதல. ஏதோ ஒரு கழுதை, அதுவும் கழுதை குட்டி மேல உக்காந்துட்டு வருகிறார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம். நீங்களே பாருங்களேன், யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு பெரிய தீர்க்க தரிசி, இவங்கெல்லாம் ஆமா உண்மை சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடக்கிற பத்தி சொல்லிட்டாங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா அங்க நல்ல தீர்க்கதரிசி, அடுத்த வருஷம் நீ என்னது சொந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவர் நல்ல தீர்க்கதரிசி. மனம் திரும்ப, இல்லாட்டி நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிடுங்க, ஐயோ இவனெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி, என்ன குறை என்கிட்ட கண்டுபிடிச்சிட்டா, அப்படி என்ன தப்பு என்கிட்ட கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு என்ன பண்ணிடுவோம் நம்ம. ஆமாம், ஆனால் உங்களுக்கு ஏற்ற வண்ணம் உங்களுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கிறது என்றால் உண்மையான தீர்க்கதரிசி இல்லைங்களா? எரேமியாவை எதிர்த்து நின்ற எத்தனை பேர் நின்றாங்க தீர்க்கதரிசிகள். நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா? பேபிலோனை விட்டு நாங்கள் நாங்கள் எகிப்தில் தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் இதை விட்டு என்ன பண்ண மாட்டோம், போகவே மாட்டோம். ஏன்னா நீ பொய் சொல்கிற, நாங்கள் அழிய மாட்டோம் அப்படின்னு என்னது எரேமியாவை எதிர்த்து தீர்க்கதரிசிகளும் இஸ்ரேல் ஜனங்களும் நின்றார்கள். ஏனென்றால் உண்மை சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு என்னதான் இருக்கும், காதுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். நேற்று நீ பொய் சொல்லிட்ட, நீ நரகத்துக்கு போயிடுவ, இன்னிலேருந்து நீ பொய் சொல்லாதன்னா இவர் பெருசாக கண்டுபிடிச்சிட்டார் நான் பொய் சொன்னது இல்லையா அப்படின்னு தான் ஜனங்கள். ஆனாலும் இந்த இடத்துல ஜெக்கரியா அன்னைக்கு பார்த்து சொல்லுகிறா, அப்படி ஜெக்கரியா நோடு எழுத்தானே ஆத்தனும் யாதர் மேல் ಬರ್ತಾನಂತೆ சவாரியாகி கத்தே மேல் ಬರ್ತಾನೆ. அப்போ அந்த இடத்தை இது அவர் சொல்லி எல்லாம் அவரும் என்னவாயிட்டாரு, காலமாயிட்டாரு, ரொம்ப வருஷங்களும் ஆயிடுச்சு. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தை அது ஒருபோதும் அது பொய்யாம போகாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது தேவன் பேசியிருந்தால், ஆண்டவர் உங்களை உண்மையான தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு ஏதாவது அதை உரைத்திருந்தால் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி. அப்போ நாம் ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் அது ஒருபோதும் பொய்யாய் போனதே இல்லை. அப்போ இவர் அவர் சொன்னத காரியத்தை இந்த இடத்துல பார்த்து அது எப்போ வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 35 வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் வாசிமா தமிழ்ல 35, 36, 37. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல்
அதன் மேல் ஏற்றினார்கள். ம், அவர் போகையில் ம், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ம், அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் ம், திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் ம், தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, ம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆ, பரலோகத்திலே சமாதானமும் ம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று ம். மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆமா, மிகுந்த சத்தத்தோடு அவர்கள் தேவனை என்ன பண்ணாங்களாம், அவர்கள் புகழ்ந்தார்கள். நாம் நம்முடைய ராஜா, நம்ம எப்பேற்பட்ட ராஜாவை கொண்டாடுகிறோம் என்றால், ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர் சொன்ன வார்த்தை அது ஒருபோதும் என்னாகாதாம், அது பொய்யாக மாறாது. அடுத்தது, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட ராஜாவென்றால், இந்த உலகத்தின் மாதிரி ராஜாவில்ல, ஒரு தாழ்மை உள்ள ராஜாவை நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கொண்டாடுகிறோம். எப்பேற்பட்ட ராஜா? செக்கரியா தான் சொல்லுகிறார், அவர் தாழ்மை உள்ளவரும் ரட்சிக்கிறோமான தேவன். என்னது? எருசலேமே, எருசலேமின் குமார்த்தியே, நீ கொண்டாடு, நீ கெம்பீரி. யார் வருகிறார்? ராஜா வருகிறார். அவர் எப்பேற்பட்ட ராஜாவா? அவர் தாழ்மை உள்ள ராஜா. தாழ்மை உள்ள ராஜா. இந்த ராஜாவை கொண்டாடுகிற நாம் ஒன்று மாத்திரம் மனசுல கெட்டியா வச்சுக்கோங்க, இந்த ராஜானுடைய வார்த்தைகள் ஒன்று பொய்யாக போகிறது இல்லை. அடுத்தது, இந்த ராஜாவை நாம் வணங்குறோம், நாமும் இப்பேற்பட்ட குணத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை என்ன பண்ணணும், பின்தொடரணுமா, இல்லை அதன் வழி நடக்க செய்யணும். தாழ்மையாய் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. தாழ்மையாய் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். 10 காசு ஜோப்ல இருந்தா 10 காசு, ஆமா, அதை 100 பேர்த்துக்கு சொல்லாதபடி நம்மளால் இருக்கவே, ஆமா இல்லைங்களா? ஏதாவது நினச்சிக்கொள்ளுங்களேன், நாளைக்கு ஒரு ஐஃபோன் வாங்கிட்டா ஃபோன் வராட்டி கூட எடுத்து பார்ப்போம் ஃபோன் வருதான்னு. யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அவங்க முன்னால் என்ன பண்ணுவோம், ஃபோன் எடுத்து இப்படி பார்த்துட்டு திரும்ப. சிலரெல்லாம் கையை இப்படி இப்படின்னு ஆட்டி பேசும்போதே நினைக்கணும், ஓ ஏதோ பிரேஸ்லெட்டோ மோதிரமோ போட்டுட்டு புதுசா ஏதோ அப்பேற்பட்ட. இதெல்லாம் கிறிஸ்தவங்க பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேற அவங்க விட்டுருங்க, அவங்க லிஸ்ட்லயே வேண்டாம். இல்லைங்களா? அப்போ இந்த தாழ்மையா இருக்கிறது என்றாலே, ஆனாலும் ராஜாதி ராஜன், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அவர் குதிரையோ அதன் மேலே வரல, ராஜா என்று சொல்லியிருந்தால் அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், நான் வருகிறேன்ப்பா, ஒரு 1000 என்ன பண்ணி, ஒரு 10,000 தேவ தூதர்களை கூட அனுப்புன்னா தேவதூதர்கள் வந்திருப்பார்கள். நான் வெயில நடந்து போய் கொண்டு இருக்கிறேன், மேகம் என்னுடைய தலை மேல நிக்கட்டும் என்று சொன்னால், அன்னைக்கு நடந்த அற்புதம் அன்றைக்கு நடந்திருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் நடக்கும்போது மேகஸ்தம்பம் என்ன பண்ணிட்டு இருந்ததுதான், மேலே பாதுகாத்து கொண்டு இருந்தது. அந்த அற்புதம் ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சிருக்கலாம். நான் தான் உண்மையான ராஜா, எனக்கு யாரும் என்ன கொலை பிடிக்க தேவையில்லை, மேகம் வரட்டும் என்று கட்டளை இட்டிருந்தால் மேகம் தலைமையில வந்திருக்கும். ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் குதிரை மேலே வைத்து இவர் இடது பக்கமும் வலது பக்கமும் வந்திருக்கலாம். ஆனாலோ அவர் ராஜாவாய் இருந்தாலும், அதையெல்லாம் அவர்னால முடிந்தாலும், அவர் என்ன பண்ணாரு, ஒரு கழுதையின் மேல தான் அவர் வந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು? அப்போ தேவன் அப்பேற்பட்ட தேவனை நாம் பின்பற்றுகிற ஜனம், நாம் எப்படி தாழ்மையா இதுவரைக்கும் நம்ம இருந்திருக்கிறோம்?
நாம் எந்த விதத்தில் தாழ்மையாக இருந்திருக்கிறோம் என்று நீங்கள் இன்றைக்கு யோசிக்கிறது தான் இந்த குறித்தோளின் நாயரின் ஒரு செய்தி. நான் எப்படி இருக்கிறேன்? அப்போ தேவன் அவர் சொன்ன வார்த்தை மாறாது. இன்னொரு காரியம் என்னென்றால், அவர் தாழ்மையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையும். அந்த தாழ்மையை நம்ம என்ன பண்ணணும்? நாம் விரும்பணும். அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நிறைய பெரிய பிரசங்கம் இது. 19:41 லூக்கா 19, Luke 19th chapter 41. ತರುವಾಯ ಆತನು ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಾಗ வாசிப்போம். 19:41. அவர் சபையாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆமா, போதும். அவர் எருசலேமை பார்த்து அவர் என்ன பண்ணுகிறார்? கண்ணீர் உடைக்கிறார். ஏன்? நம்ம ஒரு சாப்டர் லாஸ்ட் டைம் ஒரு பிரசங்கமே பார்த்தோம். தேவன் கண்ணீர் என்னத்துக்காக விட்டார்? நான் சுருக்கமாக இன்னைக்கு சொல்லி முடிச்சிடலாம். தேவன் எருசலேமை பார்த்து அவர் 70 வருஷம் கழித்து நடக்க போகிறது அன்னைக்கு யோசித்து அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் அழுகிறார். ஐயோ எருசலேமே எருசலேமே அப்படின்னு அவர், நீ என்ன பண்ணுகிறாய்? நீ அழிந்து போகிறாயே என்று அவர் கண்ணீர் விடுகிறார். இந்த குறித்தோள் ஞாயிறும், இந்த குட் ஃப்ரைடேவும், இந்த ஈஸ்டரும் நம்மை என்ன ஞாபகப்படுத்துது என்றால், அன்னைக்கு எருசலேமை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். எத்தனை பேர் நாம் இந்த நகரம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. நான் வாழ்கிற நகரம் அது அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உன்னை ரட்சிக்கப்படலையே, என்னுடைய தேசம் உன்னை ரட்சிக்கப்படவில்லையே, எத்தனையோ மக்கள் அனுதினமும் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே என்று கரிசனை இந்த குறித்தோள் நான் உங்களை அதை எச்சரிக்கிறது. அன்னைக்கு அவர் எருசலேம் அழிந்து போகிறதே என்று அழுதார். இன்னைக்கு நாம் என்னது? இந்த நகரம், ஐயோ இந்த ஜனங்கள், எனக்கு தெரிந்த ஜனங்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற நைபர்ஸ், இவர்களெல்லாம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று என்னைக்காவது நீங்கள் கண்ணீர் விட்டது உண்டா? இந்த ஜனங்களெல்லாம் அழிந்து போகிறார்களே, நான் மாத்திரம் பரலோகம் போயிட்டா எப்படி? நான் மாத்திரம், ஆண்டவர் நமக்கு மாத்திரம் அவர் மரித்து உயிர்த்தி எழுதலைங்க. எதற்காக உயிர்த்தெழுந்தாரு? எல்லாரும், இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த குறித்தோள் நாயர் நம்மை மறுபடியும் ஒரு எச்சரிக்கை. இந்த ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் எத்தனை பேர் நின்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விதான். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் மாறாத தேவன் கூடி சீக்கிரம் வருவார் என்றால் கண்டிப்பாக அவர் வருவார். வருகிற தேவனுக்கு முன்பாக நாம் அவரிடத்தில் நிற்கும் போது எத்தனை பேர் நாம் கொண்டு சென்றோம் என்று சொல்லி ஒரு விசை யோசித்து பாருங்களேன். ஒரு விசை எத்தனை பேருக்கு நாம் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நீ அழுத்து, என்னுடைய மக்கள், என்னுடைய இந்தியா தேசம், என்னுடைய நாடு, என்னுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், இவர்களுக்கெல்லாம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்விதான். இந்த 3 காரியங்கள் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நாம் பார்க்கலாம். அடுத்து உன்னை போதாது ஆண்டவர் ஏன் அழுதார் என்று உன்னம் நாம பெரிய ஃபுல் பிரசங்கத்தையும் நம்ம பார்க்கலாம். நேரம் கடந்தபடினாலே நான் இந்த இடத்துல இப்பொழுதே முடிக்கிறேன். தேவன் நம்மை எச்சரிக்கிற காரியம் என்னவென்றால்,
அவர் வருகிறேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக வருவார். நாம் எந்த ஜனங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறோம்? எந்த துக்கம் நமக்குள்ள இருக்கிறது? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்ற கேள்வியோடு நான் முடிக்கிறேன். நீங்களே பதில் சொல்லிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆண்டவருக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அவர் முன்பாக நீங்கள் தான் நிற்க போகிறீங்க. நானும் நிற்க போகிறேன். என்னுடைய பங்கு என்ன, உங்களுடைய பங்கு என்ன என்று நீங்களே நாம் நிதானித்து பார்த்து தேவனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்ய ஆயத்தமாக இருப்போம். கண்களை மூடுவோம், நாம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, மறுபடியுமாக இந்த குறித்தோள் ஞாயிறிலே ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒன்றும் நாம் அறியாமல் இருக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஆத்மாக்கள், எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக திருப்பன் வாசலிலே நாங்கள் நிற்க போகிறோமா? ஆண்டவரே, அப்பேற்பட்ட மனதுருக்கம் எங்களுக்கும் தாங்கப்பா. நீர் எருசலேமை பார்த்து அழுதீர், நாங்களும் இந்த ஜனங்களை பார்த்து அழுக, அவர்களுக்காக ஜெபிக்க, துதிக்க ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுக. ஆண்டவரே, நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தின் ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. காரணத்தோடு வர முடியாத மக்களை ஆண்டவரே நீங்கள் அவர்களையும் இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் தாமே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. வருகிற வெள்ளிக்கிழமை ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஈஸ்டர் ஆண்டவரே, ஈஸ்டர் ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. நாள் முழுவதும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. வாரம் முழுவதும் நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவானை மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாய் முடிச்சதுக்காக பேதார் பண்ணி